போகப் போகின்றனரா? நமது கொள்கையை விட சிறந்த கொள்கையை யாரும் பேசுகின்றனரா? மாற்றம் மாற்றம் என பேசியவர்கள் எல்லாரும் மாறினார்கள், மறைந்து போனார்கள். எவ்வளவோ நெருக்கடிக்கு மத்தியில் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்று தமிழகத்தை முதன்மையான மாநிலமாக மாற்றியுள்ளோம். திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து சிலருக்கு வயிறு எரிகிறது. வாய்க்கு வந்த அவதூறுகளை அள்ளி கண்ணீர். இபிஎஸ் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாமல், தமிழக உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல், தெம்பு திராணி இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ளார். பாஜ தன்னுடன் இருக்கிறது என இப்பவும் வாய்த்துணுக்குடன் பேசிக் கொண்டு உள்ளார். வெட்கக்கேடு. எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பு இல்லாமல் தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிக் கொண்டு உள்ளார். கொள்கை இல்லாமல் தொடை நடுங்கும் இபிஎஸ் தரத்தை மக்கள் தெளிவாக எடை போடுவார்கள் என நானும் விட்டுவிட்டேன். வீட்டில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை அடகு வைத்துவிட்டார். திராவிடம் என்றால் என்ன என கேட்டபோது அதெல்லாம் எனக்கு தெரியாது சொன்னவர் அதிமுக தலைமை பொறுப்பில் உள்ளார். இதுதான் வெட்கக்கேடு. அதிமுக துவங்கிய போது தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம் என்றனர். தற்போது இபிஎஸ் அடிமையிசம் என மாற்றி அமித்ஷாவை சேரணம் என மொத்தமாக சரண்டர் ஆகிவிட்டார். முருதாக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என கேட்பார்கள். நேற்று டில்லியில் கார் மாறி மாறி போன இபிஎஸ் ஐ பார்த்து காலில் விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீப் எதற்கு என கேட்கின்றனர். இதில் அவரின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? தேவையில்லை தான்.